என்னடா இது ஒரு சத்திய சோதனை அப்படிங்கிற மாதிரி நேற்று நிர்மல்குமார் செய்தியாளர்கிட்ட பேசும்போது சொல்றாரு, காங்கிரஸ் கூட்டணியில், அதாவது திமுக கூட்டணியில் இல்லைன்னா 25 சீட்டு கூட வர முடியாது அப்படின்னு. அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. என்ன எப்படி இதை சொன்னாருன்னு தெரியல. நம்மளுக்கே அதை கேட்டு அதிர்ச்சி ஆகிட்டோம். அந்த அளவுக்கா திமுக ஒரு இதாக போயிடுச்சு. அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா காங்கிரஸுக்கு இங்கே எந்த அளவுக்கு பலம் இருக்குதுங்கிறது இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் நிர்மல்குமாருக்கு அவர்களுக்கும் தெரியும். அப்படியே போகிற வாக்கில் செய்தியாளர்கிட்ட போட்டுட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். இவருகிட்டமே எப்படி ஒன்று கூட்டணி முடிஞ்சா நம்மளோட சேர மாட்டாங்களா அப்படிங்கிறதுலாம் அவர் ஒரு இதாக போட்டு விட்டாரு. அது இந்த நீசை கேட்டு அதுக்கு நீசை கேட்டுருந்தாங்கன்னா திமுகவும் சரி காங்கிரஸும் சரி 2 பேருமே அதிர்ச்சி ஆயிருப்பாங்க. நம்மளுக்கு இவ்வளோ ஒரு பலம் இருக்குதா அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் என்னடா இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி திமுகவும் அதிர்ச்சி ஆகிருப்பாங்க. அந்த அளவுக்கு நிர்மல்குமார் போகிற வாக்கில் போட்டுவிட்டு போயிட்டாரு. இனி கூட்டணி எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். கூட்டணிக்குள்ளார அதிகபட்சம் இருக்கிறது கொஞ்சம் காங்கிரஸ் திமுக இருக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன். நான் கூட்டணியை அவங்க விரும்புகிற மாதிரி தெரியல. காங்கிரஸ் எவ்வளோ இழுத்து பிடிச்சி பார்த்தாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. அதனால் காங்கிரஸ் கொடுக்குற சீட்டில் திமுகவே நின்று நம்ம பார்த்துக்கலாம் எலெக்ஷனில் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.